ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம வீரா சீரியலில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வீரா ஃபேமிலியில் எல்லாருமே அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. அதாவது திருவிழான்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு எல்லாருமே போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ராமச்சந்திரன் ஃபேமிலி எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. அதாவது சாமி வேண்டிக்கிட்டு அடுத்து கெடா வெட்டுவாங்க போல். ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வெஜ்ஜு போடுறாங்க. வெஜ்ஜு போட்ட உடனே எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஊரில் இருக்கிற ஆளுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. இவங்க ஃபேமிலி தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஜி நம்ம சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தான் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் பிடிச்சிடாதுல, அதனால் ஒரு பிளான் போட்டுட்டு பிரச்சனை பண்ணணுன்னே சில பேரை இந்த சாப்பிட்ற இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த சாப்பிட்ற இடத்துக்கு அனுப்பி நீங்கள்லாம் பிரச்சனை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் பிளான் போட்டு அவங்களெல்லாம் இங்கே இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரவுடி பசங்களும் தகராறு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிட உட்காந்துருக்காங்க. யாராவது அந்த விஜய் ஆளுங்க சாப்பிட உட்காந்துருக்காங்க. ராகவனை மரியாதையாக இல்லாமல், டேய் இங்கே வாடா, என்னடா இது சாப்பாடு என்னது கறி போடுவாங்க, நீங்கள் காய் தான் இருக்குது, கறி எங்கே, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, அப்படி இப்படின்னு மரியாதையே இல்லாமல் ரொம்ப தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜய் இப்போ ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருக்குன்னே சொல்லணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மாறன், ராமச்சந்திரன், கார்த்தி எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. லைக் யாருமே அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆகலை. பட் கண்மணிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அந்த ரவுடியை பல்லார்னு கன்னத்துலேயே அடித்து, உன்னை எவன்டா இங்கே அனுப்புனா, யார் அனுப்புனா ஆளு நீன்ற மாதிரி. பிகாஸ் கண்மணிக்கு தெரியும் விஜயால் தான் இந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்க முடியும்னு. ஸோ கண்மணி விட்டாங்க பாருங்க, அரை செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.